ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 74. விவாகம் முடிந்த பின் தசரதர் அயோத்தியை நோக்கி புறப்பட்டு வருகையில் பரசுராமர் எதிர்த்து வருதல். அன்று இரவு கழிந்த பின்னர் விஸ்வாமித்ர முனிவர் தசரதரிடத்தும் ஜனகரிடத்தும் விடைபெற்று கொண்டு தம் இருப்பிடமான இமயமலைக்கு போகலுற்றார். பிறகு தசரதரும் சகுடும்பராய் ஜனகரிடம் விடைபெற்று தமது அயோத்தி மாநகருக்கு புறப்படலாயினர். வழிவிடுவதற்காக ஜனகரும் சிறிது தூரம் அளவும் பின்தொடர்ந்து வந்து விசேஷமாக சீதனமும் கொடுத்து விடைபெற்று கொண்டு மிதிலை மாநகருக்கு திரும்பினர். குடும்பங்களுடனும் முனிவர்களுடனும் படை வீரர்களுடனும் தசரத மன்னவன் அயோத்தி நகர் நோக்கி சென்று கொண்டிருக்கையில் அசுப நிமித்தங்கள் சிலவும் சுப நிமித்தங்கள் சிலவும் தோன்றின. அவற்றைக் கண்டு தசரதர் கலங்கி தடுமாறி நின்று இவற்றிற்கு பலன் யாது என்று வசிஷ்ட முனிவரை கேட்க, அம்முனிவர், மன்னவர் மணியே, ஆகாயத்தில் சில பறவைகளின் பயங்கரமான கூவுதல் ஆகிற அசுப நிமித்தம் நேர்கின்றபடியால் அதற்கு பலனாக ஒரு கெடுதல் ஏற்படும் போல் தோன்றுகிறது. நிலத்தில் சில விலங்குகள் நம்மை வலம் செய்து செல்லுதலாகிற சுப நிமித்தம் நேர்கின்றபடியால் அதற்கு பலனாக அந்த கெடுதல் உடனே துடைந்திடும் போல் தோன்றுகிறது. மனம் துயருற வேண்டா என்று இனிதாக மறுமொழி கூறினர். இந்த பிரஸ்தாபம் நடந்து கொண்டிருக்கும் போதே அங்கு நிலம் முழுவதும் நடுங்கவும் மரங்கள் முறிந்து விழவும் ஒரு பெருங்காற்று உண்டாயிற்று. ரவியும் இருள் மூட பெற்றனன். திசைகளும் மறையலுற்றன. தசரத மன்னவனது சேனைகள் முழுவதும் புழுது படிந்து மழுங்கி போயின. வசிஷ்டரும் சில முனிவர்களும் தசரதரும் அவரது திருக்குமாரர்களும் தவிர மற்றையோர் யாவரும் மூர்ச்சை அடைந்து கிடந்தனர். நிலைமை இத்தகைக்காக மிக்க பயங்கரமான உருவமுடைய ஜமதக்னி புத்திரரான பரசுராமர் தோளின் மீது கோடாலி படையை சுமந்து கொண்டு வில்லையும் அம்புகளையும் கையிலேந்தி கொண்டு தோற்றமாயினர். அன்னவரை கண்ட முனிவர்களில் சிலர் ஒரு சத்திரியனால் தம்முடைய தந்தை வதைக்கப்பட்ட போது அதற்காக சத்திரிய குலம் முழுவதிலுமே கரு கொண்டவரான இவர் இப்பொழுது சத்திரியவதம் செய்யாமல் இருப்பாரோ என்று பேசிக்கொண்டனர். மற்றும் சிலர் முன்னமே சத்திரியர்களை வதம் செய்து கோபம் தணிய பெற்ற இவர் மீண்டும் சத்திரியவதம் செய்ய கருதுவரோ என்று பேசிக்கொண்டனர். பிறகு முனிவர்கள் யாவரும் பரசுராமரை நோக்கி, ராமரே, வாரும் வாரும் என்று இனிமையாக விழித்து பூஜை செய்ய அப்பூஜையை பெற்றுக்கொண்ட பரசுராமர் தசரத ராமனை நோக்கி மேல் வருமாறு கூறலுற்றார். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ